ஐயோ பிரெட் இல்லையே. எப்படி ஏறும்? அடேங்கப்பா அது சரி, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி சாப்பிடுங்க. தோட்டத்தில் எப்பவுமே வந்து பறவைகளுக்கு வந்து சாப்பாடு வைப்போம். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டது அணில். ஸ்ட்ராபெரி பழம் வாங்கியிருந்தோம், அது கொஞ்சம் கெட்டு போயிடுச்சின்னு பறவைக்கு வச்சா அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள், கருப்பு நிறத்தில் இருக்குது. அது இவ்வளோ நேரம் மரத்துலேயே இருந்துச்சு, வரலாமா வேண்டாமா பிடிச்சிருவாங்களா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தது. அப்புறம் அதுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, இவங்க பிடிக்க மாட்டாங்க, அதனால வந்துடுச்சு. இது அதே அணில் அடுத்த நாள் வரலாமா வேண்டாமா சாப்பாடு எடுக்கலாமா அப்படின்னு தூரமாக நின்று பார்த்து அப்படி சுற்றி வந்துடுச்சு. வந்து இங்கே தான் அதோடைய இடம், எப்பவுமே சாப்பாடு வைக்க இடம். சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும் அது பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆச்சரியமான ஒரு இடம். இந்த பாருங்கள், வீட்டில் கீழே இடைவெளி இருக்குது, கதவுக்கு கீழே, இந்த செவருக்கு கீழே அந்த இடைவெளி வழியாக ஒரு முயல் வந்து உட்கார்ந்துருக்கு. இது எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். அது வந்து அந்த தோட்டத்தில் இருக்கிற செடியில் உள்ள பூவெல்லாம் சாப்பிடுது, என்னன்னு தெரியல. அது அப்படியே நாங்கள் சாப்பாடு வச்சுருக்கிறதுனால இந்த சைடு பார்த்துட்டு இருக்கு பாருங்கள், வலது கை பக்கம். அங்கே வந்து ஒரு சாப்பாடு ஒரு தட்டில் வச்சுருக்கோம், அதை எடுக்க போகிறதுக்காக நிற்குதுன்னு நினைக்கிறேன். நான் பக்கத்தில் கேமராவை எடுத்துகிட்டு வந்ததுனால இங்கே தான் சாப்பாடு இருக்குது. கேமரா எடுத்துகிட்டு வந்ததுனால அது ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்குது. நான் பக்கத்தில் போக போக அது கொஞ்சம் பயந்து போய் இருக்குது, இந்த ஆள் பிடிச்சிருவாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓடி போயிடுச்சு. இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், எலி 2 எலி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது ஒரு மாலை நேரம். இது ஒரு எலி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் 2 எலி. ஸோ இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து எப்போவுமே இந்த மைனா சிவப்பு கலரில் அதோட வயிறு இருக்குது. இது ஒரு விசித்திரமான ஒரு பறவை, இங்கே நல்லாயிருக்கும். அது அடிக்கடி வர்றது தான் அது. இதுவும் அதே இடத்துல நம்ம அந்த ஷூட்டிங் படம் எடுக்கிற இடமும் அதே தான். அந்த தட்டு எப்பவுமே இங்கே தான் இருக்கும். அதில் வந்து யாருக்கு வேணுமோ அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது நம்ம ஊர் சிட்டுக்குருவி, அதை பாருங்கள், அது நிறைய சிட்டுக்குருவி வரும். அதே சமயத்தில் ஒரு புறா வந்திருக்கு. அந்த புறா வந்து கொஞ்சம் என்னென்னு தெரியல, அடிபட்டுருச்சான்னு தெரியல, பயந்து வரலாமா வேண்டாமா யோசிச்சுக்கிட்டே அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் அது அந்த குருவியெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டுச்சு அன்னைக்கு. இதுதான் இந்த புறாவோட ஒரு படம். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நம்ம வேற ஒரு சில பதிவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.